ஹாய். நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்த அந்த ஒரு வீடியோவில் வந்து கல்முனை தொகுதி மக்கள்கிட்ட இளைஞர்கள் சார்பாகவும் அடுத்த ஜென்ரேஷன் சார்பாகவும் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வச்சுருந்தோம். ஹோப்ஃபுல்லி யாருமே இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த ஒரு பதிவை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். நாடளாவியான ரீதியில் இந்த ஒரு எலெக்ஷன் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. பெரும்பான்மையான தொகுதிகளில் அமைதியான முறையிலையும் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி ஒரு சில தொகுதிகளில் மாத்திரம் வந்து ஒரு சில குளறுபடிகளோடையும் வந்து இந்த ஒரு எலெக்ஷன் வந்து முடிவுக்கு வந்திருக்கு. கல்முனை தொகுதியை பொறுத்தவரையில் எல்லா ஏரியாலையுமே வந்து இந்த ஒரு எலெக்ஷன் வந்து சுமூகமான முறையிலேயே நடந்து முடிஞ்சிருக்கு. தொகுதியில் இருக்கும் வேட்பாளர்கள், அவர்களின் கட்சிகள் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பொதுமக்களுக்கு வந்து வாக்கெடுப்பு நிலையத்துக்கு போயிட்டு ஓட் பண்ணிட்டு வர்றதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துருந்தாங்க. இது ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லேயுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். பட் இப்படி பொதுமக்களை வாக்கெடுப்பு நிலையத்துக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் எங்களுக்கே ஓட் பண்ணுங்கள், எங்களோட கட்சிக்கே ஓட் பண்ணுங்கள், எங்களோட நம்பருக்கு மட்டுமே ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டதாக வந்து ஒரு சில தகவல்கள் கிடைக்கப்பெற்றது. இது ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயலாக பார்க்கக்கூடிய மாதிரி காணப்படுது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், யார் வேணாலும் வின் பண்ணலாம், எந்த கட்சி வேணாலும் வரலாம். அப்படி வரவங்கிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான் நாங்கள் வைக்கிறோம். ப்ளீஸ், இந்த தொகுதி மக்களும் தான் உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த தொகுதியிலையும் தான் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்க. இந்த மக்கள் தான் உங்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு இன மத சமூக வேறுபாடுகள் எதுவுமே கிடையாமல் இந்த மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக எங்களோட குரலாக உங்கள் வாய்ஸ் வந்து பார்லிமெண்ட்டில் கேட்கணும். எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாமல் உங்களால் முடிஞ்ச சேவையை வந்து எங்களுக்கு நீங்கள் செய்யணும். உங்களால் இந்த ஊரில் நாங்கள் ஒரு முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை வந்து எங்களோட மக்கள் சார்பாக, இளைஞர்கள் சார்பாக, அடுத்த ஜென்ரேஷன் சார்பாக உங்ககிட்ட வைக்கிறோம். ஸோ எல்லாருமே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். யாருமே இந்த ஒரு வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நம்புகிறோம். இந்த ஒரு தேர்தல் எங்களோட பிரசிடெண்ட்டுக்கு முழுமையான ஆட்சி அமைக்கக்கூடிய விதத்தில் ஆளுங்கட்சியே பெரும்பான்மையான சீட்டை கைப்பற்றும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி நல்லதே நடக்கும், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். தேங்க்யூ.